الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المعتدين صدق الله العظيم. عن ابن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع ألا كلكم مسؤول عن رعيته متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு முஸ்லிம்களையும் ஒரு மஸ்ஜித் வாரியான ஒரு உம்மத்தாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிம்களும் மஸ்ஜிதோடு தொடர்பான ஒரு உம்மத்தாக இருக்கிறோம். நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மிக விருப்பமான இடமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதுகள். முழு உலகத்தையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஹதீஸுல் குத்ஸில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அஹப்புல் பிலாது இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உலகத்துல ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றா அது மஸ்ஜித் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. எனவே மஸ்ஜிதுகள் என்று சொல்லக்கூடிய நேரம், பள்ளி வாசல்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அது ஒரு அமானிதமான ஒரு சொத்து. ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும் பாதுகாக்கிறது அந்தந்த முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்குது. மஸ்ஜிதுகள் என்று சொல்லக்கூடிய நேரம் அது இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னமாக மட்டும் இல்லாம கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களும் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம் தான் அவங்களுடைய மஸ்ஜிதுகள். தற்காலத்துடைய வாழக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறாங்க, துனியாவில் இருக்கக்கூடிய முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய விபரங்கள். துனியால வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கூட இந்த விபரங்கள் அதிகமாக தெரியாது.
முழு உலகத்துல எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்குது. அந்த அமெரிக்காவுடைய நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் 36 லட்சம் மஸ்ஜிதுகள் முழு உலகத்திலே 2023 ஆண்டு வரைக்கும் அவங்க பட்டியலிட்டிருக்கிறாங்க. 36 லட்சம் பள்ளிவாசல்கள் முழு உலகத்திலே மீக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நாட்டில மாத்திரம் கிட்டத்தட்ட 2500 சொச்சம் மஸ்ஜிதுகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போல இந்தியாவில் எடுத்தா பக்கத்து நாடு, அதுல 3 லட்சம் பள்ளிவாசல்கள். அதே போல சைனாவை எடுத்து பார்த்தா 39,000 பள்ளிவாசல்கள். அதே போல இந்தோனேஷியாவை எடுத்தா 30 லட்சம் பள்ளிவாசல்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளாக எடுத்து பார்த்தா எத்தனையோ லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்வகிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை துனியால அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கெல்லாம் மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போவோமோ நாங்க விளங்கிக் கொள்ளணும், முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியும் அந்த இடத்துல அதிகமாகி கொண்டு போகும். எந்த இடத்துல முஸ்லிம்கள் அதிகரிக்கிறாங்களோ பள்ளிவாசலும் அதிகரித்து கொண்டு போகும். அதே அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் இன்னும் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மஸ்ஜிதுகள், பெரும் முசல்லாக்களை கொண்ட, முசல்லா என்றா தொழக்கூடிய நபர்களை கொண்ட பள்ளிவாசல்கள், அதிகமான மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்கள் எது? இதெல்லாம் தேடி படிக்கணும். நான் இதெல்லாம் படிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை. முழு உலகத்துல பெரிய மஸ்ஜித் எது? அதிகமான மக்கள் தொழக்கூடிய மஸ்ஜித் எது? மஸ்ஜிதுல் ஹரம் என்பதாக முதலாவதாக சொல்லுகிறார். மஸ்ஜிதுல் ஹரத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரே தடவையில 8,20,000 பேர் தொழ முடியும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். 8,20,000 பேர் தொழ முடியும் ஒரே தடவையில. இரண்டாவது எழுதுறாங்க மஸ்ஜிது நபவி 6,50,000 பேர், 6.5 லட்சம் மக்கள் ஒரே அடியாக தொழ முடியும். மூணாவது எழுதுறாங்க மஸ்ஜிதுல் இஸ்திக்லால், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பள்ளி 1,20,000 பேர் ஒரு அடியா தொழ முடியும். ஏசியன் கண்ட்ரியில் ஒரு பள்ளி இருக்கும் என்றா 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் ஜாமியா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பள்ளி, இதுல ஒரே தடவையில 85,000 பேர் தொழ முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் கூட கூட ஏன் இந்த தரவுகளை சொல்றோம் தெரியுமா? மஸ்ஜிதுகள் கூட கூட மஸ்ஜிதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலே இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது என்ற எண்ணம் நியத் வரும். மஸ்ஜிதுகள் கூடுறதுல மட்டுமல்ல அர்த்தம், மஸ்ஜிதுகள் கூட கூட இஹ்லாஸ் உள்ளத்துல குறைஞ்சிடுமோ, மஸ்ஜிதுக்காக வேண்டி செய்யக்கூடிய விடயங்கள் குறைஞ்சிடுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தற்காலத்தில் எங்களுக்கு பார்க்கலும் மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய பெரிய குப்பை தொட்டி எதென்று விசாரி. மதீனாவுடைய தற்காலத்துல பெரிய ஊத்தபாலி எது, குப்பை தொட்டி எதென்று மதீனால விசாரிச்சா தெரியும். எல்லாரும் அடையாளம் காட்டுவாங்க மஸ்ஜிது திரார். அது ஆரம்ப காலத்துல ஒரு மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜித் தான் இப்ப மதீனாவுடைய பெரிய குப்பை தொட்டி. என்ன காரணம்? குர்ஆன்ல சூரத்து தௌபால இந்த மஸ்ஜிது திராருடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசுறான். திரார் என்றா என்ன? கங்கடமான மஸ்ஜித், முஸ்லிம்களுக்கு இடையூறான மஸ்ஜித். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன தഖது மஸ்ஜிதன் திராரா வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். இந்த மஸ்ஜிது திரார் என்றா என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒத்துமை இல்லாம, இஹ்லாஸ் இல்லாம, ஒத்துமையை குலைக்க கூடிய ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிது திரார் இருந்துச்சு. அதனால அந்த காலத்துல சஹாபாக்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிது திராரை உடைச்சு தரமட்டமாக்கினார். இப்ப இந்த காலத்துடைய பெரிய குப்பை தொட்டி மஸ்ஜிது திரார் என்பதாக உலமாக்கள் கிதாபுல பதிவு செய்யறார். ஏன் குப்பை தொட்டியாக மாறிச்சு தெரியுமா? உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாம அந்த இடத்துல சில விடயங்கள் நடந்துச்சு. அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மஸ்ஜித் கெட்டப்படல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மஸ்ஜித் நிர்வகிக்கப்படல, அந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுக்காக வேண்டி உருவாக்கப்படல. அதனால அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பின ஒரு குப்பை தொட்டியாக அல்லாஹ் மாற்றி காட்டுறான். மஸ்ஜிதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அது இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி நடக்கப்படும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகம். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய நேரமும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வேற எந்த நியத்தும் அல்ல. உள்ளத்துல நிர்வாகம் செய்யக்கூடிய நேரம் அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்றோம். முதலாவதாக சீராக்க வேண்டிய விடயம்தான் இஹ்லாஸ். உள்ளத்துல வரணும், நான் இந்த மஸ்ஜிதுக்குள்ள நிர்வாகியா மாறது யாருக்காக வேண்டியும் அல்ல, பேருக்காக வேண்டி அல்ல, புகழுக்காக வேண்டி அல்ல. அடுத்தவன் நினைய பார்த்து இவர் மஸ்ஜிதுடைய நிர்வாகி என்று சொல்லணும், இவர் பெரிய ஆஜியார் என்று சொல்லணும். இந்த நியத்துக்காக வேண்டி அல்ல, நான் இந்த மஸ்ஜிதுக்குள்ள வாரது ஒரு நிர்வாகியாக அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் என்ற நியத்துல வருவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நடைபெற இருக்குது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்ன, இதுக்குரிய தகமைகள் என்ன, எவ்வளவு தடவைகள் பேசப்பட்டிருக்கலாம். இன்னும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிம்பிளாக விளங்கப்படுத்துறேன். முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ளால வாரத்துக்கு யாரு தகுதி, யாரு தகுதியானோ. இஸ்லாத்துல நாங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை இருக்குது. நாங்க எல்லாரும் முடிவு செஞ்சு ஒரு மஹல்லா ரீதியாக தெரிவு செய்யறோம். இது இஸ்லாத்துல 5வது ஆப்ஷன் தான், 5வது கட்டம் தான் இப்படி தெரிவு செய்யணுமே தவிர முதலாவது கட்டம் அல்ல. இஸ்லாத்துல காட்டப்பட்ட வழிமுறை இது இல்லை. முதலாவதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, இந்த மஸ்ஜிதுக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு யாரு தகுதியானவங்க. ஒரு மஸ்ஜிதுக்கு முதலாவது தகுதி யாரு தெரியுமா? அந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்தவர். இப்ப நாங்க எல்லாம் இந்த மஸ்ஜிதுல ஈகிறோமே, இந்த மஸ்ஜிதுடைய இந்த இடத்தை ஒருத்தர் வக்ஃப் செஞ்சுப்பார். பள்ளி ஊருக்கு கொடுத்தீப்பாரு, சும்மா யாருடையும் காணிய பிடிக்கல, ஒருத்தர் கொடுத்தீப்பார், வக்ஃப் செஞ்சு ஒருத்தர் ஈப்பார். இந்த வக்ஃப் செய்தவர் தான் மஸ்ஜிதுல முதலாவதாக நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவர். அப்படி இல்லையா, அவர் மௌத்தாகிட்டாரு, அவர் இல்லாத கட்டம். 2வது ஆப்ஷன் யாருக்கு தெரியுமா? அந்த வக்ஃப் செய்தவர் கைய காட்டுவாரு, நான் இல்லாத காலத்துல இவர் நிர்வாகத்தில் ஈக்கணும் என்று. அவர் யார வசிய செய்யறாரோ அவர் அடுத்த கட்டம் தகுதி பெறுவார் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்காக வேண்டி. இது 2வது கட்டம். இந்த 2 கட்டமும் இல்லையா, 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கவர்னர், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா, இந்த ஊர்ல இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இல்ல, அதனால 3வது ஆப்ஷனும் இல்லாம போயிட்டு. இப்ப 4வது கட்டம் யாரு தகுதியானவர் என்றா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காதி நீதிபதி. ஏன்னா இஸ்லாத்துல பெரிய பெரிய சட்டங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் காதி யாராக லேசாக யாரையும் நியமிக்க மாட்டாங்க. அப்படி ஆவரவங்க நினைக்கிறாங்களே, அவங்க பெரிய பெரிய அறிவுகளை வைத்திருப்பாங்க. இந்த காதி நீதிபதி 4வது ஆப்ஷனாக வருவார். இந்த காதி நீதிபதியும் அந்த ஊர்ல இல்லைண்டா, ஏரியால இல்லைண்டா, 5வது கட்டம் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. மஹல்லா ரீதியாக மஹல்லா வாசிகள் எல்லாம் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கால 195% இப்படிதான் நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அந்த மஹல்லா வாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்ய போறோமா? சும்மா தெரிவு செய்யறதல்ல. மஹல்லா வாசிகளுடைய ஆக பெரிய ஒரு பொறுப்பு தான் நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறதுக்கு முன்னால அவர்களுக்கு ஒரு பொறுப்பு, கிட்டத்தட்ட 8 தகமைகள் இருக்கக்கூடிய ஒரு முத்தவல்லிய நிர்வாகியா கொண்டு வருவோம். இந்த நாம சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இந்த தகமைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். 8 தகமை. உதாரணமாக எங்கட கடையோடு நாங்க ரன் பண்றோம் என்று வைங்க, இந்த கடை கொத்தர நாங்க எடுக்க போறோம் வேலைக்காக வேண்டி, ஒரு வேலையாளாக ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் எடுக்க போறோம். எத்தனை குவாலிபிகேஷன் வாழ்க்கையில பார்ப்போம். அவர் நேர்மையானவராயிக்கணும், நீதமானவராயிக்கணும், பஸ்ஸுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் வேலை செய்யணும், இந்த டைமிங் எல்லாம் ஈக்கணும். அப்படி இல்ல, எங்கட வீட்டில் ஈக்கக்கூடிய ஒரு வாகனத்துக்கு டிரைவரா எடுக்கிறோம்,
அப்ப நாங்க எப்படி குவாலிபிகேஷன் பார்ப்போம்? அவருக்கு லைசன்ஸ் நீக்கணும், அவருக்கு வாகனமோட தெரியணும், இப்படி எங்களுக்கு என்று சில ஆப்ஷன் நீக்குமே நாங்க எடுக்கக்கூடிய நேரம். அதே போலதான் மஸ்ஜிதுக்கு நிர்வாகி வரக்கூடிய நேரம். நான் ஆரம்பத்துல சொன்ன 5 விஷயத்துல தகுதி ஈந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு வாரவருக்கு 8 தகமை ஈக்கணும், 8 குவாலிபிகேஷன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகத்தை கேட்கக்கூடியவங்களும் இதை உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். இந்த 8 குவாலிபிகேஷன் உள்ளுக்கு நான் ஈக்கிறேனா? நிர்வாகம் தெரிவு செய்யக்கூடியவங்களும் உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். இந்த 8 குவாலிபிகேஷன் உள்ளையா நான் தெரிவு செய்யறேன் ஆள, எங்கட வாசிக்காக வேண்டி தெரிவு செய்யறல்ல. அப்படியா நிர்வாகம் தெரிவு செய்யக்கூடாது. சிலவங்க அப்படி தெரிவு செய்யறாங்க, எங்கட குடும்பத்துல ஒருத்தர் நிர்வாகியா வந்தா நல்லமே, எங்கட தெரிஞ்ச ஒருத்தர் வந்தா நல்லமே, எங்கட கூட்டாளி உண்டா வந்தா நல்லமே, அவரை நிர்வாகத்துக்குள்ள ஈந்தா எங்களுக்கு ஒரு 2-3 கல்யாணம் லேசா முடிச்சு கொள்ளேலுமே, அவங்க நாங்க கேட்கிற நேரம் எல்லாம் லெட்டர் தருவாரே. எங்கட சொந்த தேவைக்கல்ல நிர்வாகம். 8 தகமை ஈக்கக்கூடிய மனிதர்கள் நிர்வாகியா தெரிவு செய்யப்படணும். அப்படி இல்லையா கியாமத்துடைய நாள் எங்களுக்கும் மஹல்லா வாசிகளுக்கும் கேள்வி கணக்கேக்குது. இப்படியான மக்களை நீங்க தெரிவு செய்யல. நாங்க 8 தகமை உள்ள மனிதனா ஈந்துட்டு தான் நிர்வாகத்துக்குள்ள வரோம். அதுல முதலாவது தகமை என்ன தெரியுமா? முதலாவது தகமை அவர் முஸ்லிமா ஈகும். அது பொதுவாக நடக்கிற விஷயம் எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிறோம், முஸ்லிமாக ஈகும். 2வது தகமை சொல்றாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதனாக ஈக்கணும் நிர்வாகி. அப்படி என்ற அர்த்தம் பைத்தியக்காரனோட கொண்டு வந்து நிர்வாகத்துல போடுறல்ல, புத்தி சுவாதீனம் இல்லாதவனை கொண்டு வந்து போடுறல்ல, தலசர் இல்லாதவனை கொண்டு வந்து நிர்வாகத்துல போடுறல்ல. அவனுக்கு எப்படி நிர்வாகம் செய்யணும் என்று தெரியா, அவனுக்கு அவன் வீட்டே நிர்வாகம் செய்யலாம், சொந்த மனைவிய நிர்வாகம் செய்யலாம், அவனுக்கு அவன் கடையை ரன் பண்ண தெரியா, அவன் பிசினஸ் கொடையாக்க தெரியா. இவனை கொண்டு வந்து நிர்வாகத்துல போட்டா இவனுக்கு எப்படி நிர்வாகம் செய்யலும்? இவனால கொண்டு வந்து நிர்வாகத்துக்கு போட்டுறல. பார்க்கணும் புத்தி சுவாதனை நீக்கிதா, நல்ல அறிவுள்ள ஒரு மனிதனா, யாரோட எப்படி நடக்கணும் என்று தெரியுமா, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமோடு எப்படி நடக்கிறார், முஅத்தினோடு எப்படி நடக்கிறார், பள்ளி வேலைகளுடைய விஷயத்தை எப்படி இருக்கிறார், மத்த விஷயங்களை பேணி நடக்கிறாரா, எல்லா விஷயமும் பார்க்கணும். அறிவுள்ள ஒரு மனிதனா. இது 2வது ஆப்ஷன், தகம குவாலிபிகேஷன். 3வது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபுடைய சட்ட திட்டங்களை பூர்த்தியாக படிச்ச ஒரு மனிதனாயிருக்கும். ஆலிமாயிக்கணும் என்று அவசியம் இல்லை, மௌலவியாய்க்க தேவையில்லை. ஆனா வக்ஃபுடைய சட்ட திட்டங்கள் அவருக்கு தெரியணும். வக்ஃபுடைய சட்ட திட்டம் ஒன்றுமே தெரியா, நான் நிர்வாகி என்று உள்ளுக்கு வாரல்ல. அவரை கூப்பிட்டு கேட்கிறார், வக்ஃபுடைய சட்டங்களை செல்லுங்களே. சிலவங்களுக்கு தெரியா வக்ஃப் வேண்டாவே தெரியா, வக்ஃப் வேண்டா என்ன. இப்பதான் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நிர்வாக தெரிவுல ஈக்க போக்கல. படிக்கணும் எப்ப தெரியுமா? நாங்க ஜகாத் கொடுக்கிறதுக்கு முன்னால எப்படி ஜகாத்தை படிக்கணுமோ, நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னால நோன்பு படிக்கணுமோ, தொழுறதுக்கு முன்னால தொழுகையுடைய சட்டத்திட்டம் படிக்கணுமோ, அதே போல நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு முன்னால வக்ஃபுடைய சட்ட திட்டத்துடைய அறிவி வருகிக்கணும். அப்படி இல்லையா நாங்க நிர்வாகத்துக்கு தகுதி இல்லை. வக்ஃபுடைய என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னுக்காவி தீர்க்கிற ஒரு மனிதனாயிக்கணும். அந்த நேரம் வக்ஃபுடைய விஷயத்துல ஆலிம தேடுறல்ல, எங்களுக்கு தெரியணும் வக்ஃபுடைய சட்டம் என்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இது 3வது கட்டம். 4வது நிர்வாகிக்கு ஈக்க வேண்டிய தகுதி, இல்ம கொண்டு அமல் செய்யக்கூடிய மனிதனாய் ஈக்கணும். வாழ்க்கை இல்ம கொண்டு அவர் வாழ்க்கையில் அமல் செய்யும். உதாரணமாக சுபஹ் தொலாட்டி பாவம் என்று அவருக்கு தெரியும், நோன்பு பிடிக்காட்டி பாவம் என்று அவருக்கு தெரியும். ஆனா இவருக்கு தெரியும் நோன்பு பிடிக்காட்டி பாவம், சுபஹ் தொலாட்டி பாவம். ஆனா தெரிஞ்சு கொண்டு இவர் சுபஹ் தொலாமைகிறார். அவருக்கு அறிவிக்குதுதான், ஆனா அதை கொண்டு அமல் செய்யறாரு இல்லை. அந்த அறிவை கொண்டு அவர் அமல் செய்யறாரு இல்ல வாழ்க்கையில. இவர் நிர்வாகியா வாரத்துக்கு தகுதி இல்லாது. ஏன்? நிர்வாகத்துடைய விஷயத்துல பேணுதல் ஐக்க மாட்டாரு. நிர்வாகத்துல எல்லா சட்ட திட்டமும் தெரியுமா ஈக்கும், இந்த விஷயங்கள்ல பேணுதலா ஈக்கணும் என்று எல்லா அறிவும் ஈக்குது, ஆனா பேணுதலா ஈக்க மாட்டார். ஏன்? இல்ம கொண்டு அமல் செய்யறாரு இல்ல வாழ்க்கையில. இந்த மனுஷனை நிர்வாகத்துல கொண்டு வந்து போடப்படாது. இது 4வது தகமை. 5வது தகமை உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவருக்கு நிர்வாகத்துடைய மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கோ. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல
நிர்வாக பராமரிப்பெண்டா என்ன, பள்ளிவாசல் மஸ்ஜிதுடைய பராமரிப்பெண்டா என்ன, எப்படி நாங்க மேனேஜ்மெண்ட் செய்யணும், நிர்வகிக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னதை போல கடை ஒருத்தருக்கு நிர்வாகம் செய்ய தெரியா, ஒரு 2 பேரை வச்சு ரன் பண்ணலாம் கடைய. ஒரு வீட்டை நிர்வாகம் செய்ய தெரியா, 2 புள்ளைய ஒழுங்கா வளர்ந்து கொள்ளையலா. அப்படி இல்ல எங்கட மனைவிய நிர்வாகம் செய்ய எங்களுக்கு தெரியா. இப்படி ஈக்கக்கூடிய நேரம் முழு மஹல்லால ஈக்கக்கூடிய 300 குடும்பம் 400 குடும்பத்தை கொண்டு போய் அவர்த கையில கொடுத்தா அந்த நிர்வாகம் ஒழுங்கா ஒரு காலமும் நடக்காது. இவருக்கு மேனேஜ்மெண்ட் தெரியா, எப்படி செய்யணும் என்று தெரியா, அந்த ஸ்கில் இவருக்கு இல்ல, அதனுடைய அறிவு இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது 5வது குவாலிபிகேஷன். 6வது உலமாக்கள் எழுதுறாங்க, அமானிதம் பேணக்கூடிய ஒரு மனிதனா ஈக்கணும் வாழ்க்கையில். அமானிதங்களை பேணும். நிர்வாகம் என்றதே அலங்காரம் அல்ல, இது ஒரு அமானிதம். எங்களுக்கு தார் அமானிதங்களை வாழ்க்கையில பேணக்கூடிய ஒத்தரா ஈக்கும். இப்படியான ஒத்தர் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்படும். நாங்க எல்லாம் அமானிதம் என்ற என்ன தெரியுமா அதிகமானவங்க யோசிக்கிறது, ஒரு சல்லி கொஞ்சத்தை தாராரு, இந்த சல்லியை நாங்க பாதுகாக்கிறதே தான் அமானிதம் என்று சொல்லி. இது மட்டும் அமானிதம். நிர்வாகம் ஒரு அமானிதம். இந்த சல்லிய பாதுகாக்கிறதுடைய சட்டம் கூட அதிகமானவங்களுக்கு தெரியாது. சல்லி ஒன்றை பாதுகாக்கிறதுடைய அமானிதம் ஐடபிக்குடைய சட்டம் என்ன? ஒரு மனிதன் எங்களுக்கு சல்லி தாரார், ஒரு 10,000 ரூபாய் தாராருன்னு வைங்களே, இவர் தரக்கூடிய நேரம் 1000 10 தாரார். சொல்றாரு, இது அமானிதமா வச்சுக்கோங்க, நான் ஒரு பிரயாணம் போறேன், நான் இதை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல அமானிதம் என்ற வார்த்தை அவர் பாவிச்சு ஈந்தா அந்த இடத்துல அவர் எந்த 10 தாளை தந்தாரோ 1000 ரூபாய், அதே 10 தாள் தான் ரிட்டர்ன் கொடுக்கும். அதிகமானவங்களுக்கு தெரியும் அமானிதம் என்றா என்ன. இவங்க எப்படி 10,000 ரூபாய் தார, சரி மஜா நான் தாரு, இவர் அவருடைய சொந்த சல்லிய போல செலவழிக்கிறார். செலவழிச்சுட்டு அவர் வந்தப்புறம் 5,000 ரூபாய் தாள் 2 கொடுக்கிறார். இது அமானிதம் அல்ல, இது அமானிதத்துக்கு மோசடி. அப்ப இந்த சட்டம் பேசிக்கான விஷயமே தெரியா. மஸ்ஜிதுடைய அமானிதத்தை இவர் எப்படி பாதுகாப்பார்? ஒரு நிர்வாகியை நாங்க தெரிவு செய்யறோமா எங்கட சுயலாபத்துக்கு அல்ல. எத்தனையோ பேருடைய சல்லி அந்த இடத்துக்கு போகுது. இவர் அமானிதத்தை பேணுவாரா? இவர் மக்களுடைய சல்லிய பாதுகாப்பாரா? முதலாவது பார்க்கிறது மஹல்லா வாசிகளோட கடமை மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் தன்னை சுய விசாரணை செய்யணும். நான் அமானிதன் பேன்ற ஒரு மனிதனா? மஹல்லால ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு, ஒருத்தருடைய அமானிதமான ஒரு விஷயம், இந்த அமானிதத்தை அவர் அமானிதமா சொல்றாரா? இவர் எல்லா இடத்துல போய் அண்டமேரை அடிக்கிறது இல்ல, இவர் இப்படியாம் இவர் இப்படியாம். அமானிதம் பேணணும். மஹல்லா வாசிகளுடைய குறை நிற அமானிதம் பேணக்கூடிய ஒரு மனிதன் வரணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது 6வது குவாலிபிகேஷன். 7வது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, மக்களுடைய பணம் வீணாகக்கூடிய பாவத்தில் ஈடுபடாத மனிதனாயிக்கும். சூதாட்டம், கேம்பிளிங், அதே போல தேவையில்லாத பாவினைகள், தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் இருக்கிறார். இவர்கிட்ட சல்லிய கொடுத்தா ஊதாரித்தனமா செலவு செய்யறவரு, ஒரு பக்குவம் இல்ல வாழ்க்கையில, இவரை கொண்டு நிர்வாகத்துல போடுறல்ல. ஏன்? மக்களுடைய பணத்தை இவர் சரியான முறையில வச்சுக்கொள்ள மாட்டார். அதிகமான கவலை. இந்த ஸ்ரீலங்காவுடைய நாட்டுல எவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மக்களுடைய பணத்தை சொந்த வியாபாரத்துல போட்டு ரோல் பண்றாங்க. பயம் இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7வது குவாலிபிகேஷன், மக்களுடைய பணம் அவரால் பாதுகாக்கப்படும். 8வது உலமாக்கள் எழுதுறாங்க, பதவி ஆசைக்காக வேண்டி கேட்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதி இல்லாதவங்க. இவங்க ஒரு காலமும் நிர்வாகத்துக்கு கொண்டு வரவாங்க. இவங்க கொண்டு வாரதை விட தஜ்ஜால் வாரது நல்லம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனுஷன் இஹ்லாஸ் இல்லாம பதவி ஆசை, துனியாவுடைய மோகம், எங்களை நிர்வாகி என்று சொல்லணும். அவர் கடையில பொஸ்ன்றதை விட இவர் நிர்வாகி என்று சொல்றதுல இவருக்கு ஒரு பெருமை, இவருக்கு ஒரு சந்தோஷமா, இவரை கொண்டு வரவானும் நிர்வாகத்துக்குள்ளால, இவரை நிர்வாகம் செய்ய மாட்டார். ஏன்? சில மக்கள் எவ்வளவு இடங்கள்ல சில மக்கள் பெய்து சொல்றாங்க, வீட்டுல நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடிய மக்கள் பெய்து சொல்றாங்க, எங்களுக்கு ஓட் பண்ணுங்க. இது என்ன எலெக்ஷனா? பப்ளிக் எலெக்ஷனா? இப்படி பேசி சொல்ல அனுமதி இல்ல, இப்படி சொல்ல முடியாது, இது மோசடி. இப்படி யாரும் சொல்லலாம். அப்படி சொன்னா அந்த மனிதர்களுக்கு ஓட் பண்ண வேணும், நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர வேணும்.
இவங்க தகுதி இல்லாதவங்க, இவங்கட நீயத்து பிற. அதுதான் ஹதீஸ்ல வருவது, எந்த மனுஷன் நிர்வாகம் என்றா எனக்கு வானம் வாப்பா, வாழ்க்கையில எவ்வளவு பாவம் இருக்குது, இதே தூக்கி என்ற தலையில சுமக்கேலா இப்படி என்ற ஓரத்துக்காக அவரை தேடி கொண்டு போய் கொடுங்க நிர்வாகத்தை, அவர் தான் சரியா செய்வார். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே. சும்மா பதவிக்கு ஆசைக்காக வேண்டி, பதவி மோகத்துக்காக வேண்டி, என்னைய நிர்வாகி சொல்லணும் என்றதுக்காக வேண்டி வந்து செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கவானம். இவங்க சரியா செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை நாங்களும் ஒரு காலத்துல நிர்வாகத்துல இருந்தவங்க தான். இப்படி சொல்றதுல என்ன பெருமை? இப்படி சொல்றதுல எந்த பெருமையும் இல்ல. இவங்களுக்கு நிர்வாகம் கொடுக்கவானம். கேட்கிற மனிதனுக்கு ஒரு காலமும் கொடுக்கவானம். இது 8வது நிபந்தனையில் உண்டு. 8 நிபந்தனையில் ஒரு நிபந்தனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த 8 தகமையுள்ள ஒரு மனிதனை ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு தெரிவு செஞ்சிட்டோமா, நிர்வாகத்துக்குள்ள வாரவங்களுக்குரிய கடமை என்ன? கிட்டத்தட்ட எவ்வளவு தலைப்புகள் இருக்குது, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளாக சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். நிர்வாகத்துடைய கடமைகள் என்ன? அதிகமானவங்க நிர்வாகத்துக்குள்ள வந்தா முதலாவது தலையை தூக்கி தான் பாக்குறது. ஃபேனை மாத்தணும், பல்பை மாத்தணும், பெயிண்ட் அடிக்கணும், அது செய்யணும், காப்பட்டை மாத்தணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமைகள் அதல்ல. அது சும்மா நிர்வாகத்தில் இல்லாத ஒரு மனிதனை கூப்பிட்டாலும் அவன் செய்வான். நிர்வாகம் தெரிவு செய்யறது அதுக்கல்ல. முதலாவது கடமை என்ன தெரியுமா? முத்தவல்லிகள், நிர்வாகிகள், நிர்வாகத்துக்குள்ள வர இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக கேளுங்க. முதலாவது கடமை வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும். எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் என்ன? எங்கட மஸ்ஜித் ஒரு வக்ஃப் சொத்து. அத போல அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். இது முதலாவது கடமை நிர்வாகியுடைய. ஏன்? வக்ஃப் சொத்துக்களுடைய விஷயத்துல மட்டுமல்ல, எந்த சொத்துடைய விஷயத்திலே அநீதம் செய்ய, அநியாயம் செய்ய இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, வமா கான லிநபியின் அய்யகுல் வமன் யகுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் ஒரு நபி அநியாயம் செஞ்சாலும் அந்த அநியாயத்தை கொண்டு வந்து முன்னுக்கு நிப்பாட்டப்படுவார், அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு நபிக்கு அப்படியான நிலைமை என்றா நபிக்கு கூட அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சது இல்லை. அப்ப நாங்க நீங்க எல்லாம் யாரு கண்ணியமிக்கவர்கள்? எனவே முதலாவது கட்டம் வக்ஃபுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். எங்களுடைய மஸ்ஜிதாக இருந்தாலும் அது என்னதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விஷயம் இருக்குதா, ஊர்ல வக்ஃபுடைய சொத்து ஒன்று இருக்குதா, இது பாதுகாக்கப்படும். முதலாவது கடமை. 2வது கடமை, வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடிய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். 180% மக்கள் மஹல்லால அப்படிதான் இருப்பாங்க. எல்லா மஹல்லாக்களையும் அதிகமான மஹல்லாக்கள் எடுத்து பாருங்க, 180% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழாலதான் நீப்பாங்க. இவர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஏன் தெரியுமா? வெளியில எவ்வளவு பாவம் நடக்குது, அதிகமான பாவங்கள் நடக்குது. பேசி விசாரிச்சு பாருங்க. தினாவா ஈக்கேலும், களவா ஈக்கேலும், வட்டியா ஈக்கேலும், ஹராமான வியாபாரம் ஈக்கேலும், என்ன பாவம் ஈந்தாலும் பேச்சு முதலாவது கேட்டா சொல்லுவாங்க, ஏன் நீங்க தினா செய்றீங்க? சொன்னா வீட்டுல கஷ்டம். காரணமே தான், வீட்டுல கஷ்டம். மாப்பிள்ள சரியில்லை, மாப்பிள்ள விட்டுட்டு போயிடுச்சு, மாப்பிள்ள செய்யல, மாப்பிள்ள சரியா செலவுக்கு சல்லி தாரல, எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யலாம், எங்கட பிள்ளைகளுக்கு சின்ன குடி செய்யல, நாங்க தினா செய்யறோம். இதுக்கு யார் பொறுப்பு? இது அந்த மஹல்ல நிர்வாகம் தான் பொறுப்பு. நீங்க நினைப்பீங்க சில நேரங்கள்ல, என்ன எல்லாத்தையும் எங்கட தலையில தூக்கி போடு. இல்ல இல்ல, மஹல்ல நிர்வாகம் தான் பொறுப்பது. இத கவனிக்கத்தான் நிர்வாகம். சஹாபாக்கள் இப்படிதான் நிர்வாகம் செஞ்சாங்க, சலப்பு சாலிஹீன்கள் இப்படிதான் நிர்வாகம் செஞ்சாங்க. அவங்க வந்து பெயிண்ட் அதை இதை பார்க்கல, அவங்க செஞ்சது வறுமை கோட்டுக்கு கீழால இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தினார். எங்களுக்கு தெரியும் கொரோனாவுடைய ஆரம்பம், எத்தனை பேர் பேசி நகை அடகு வைக்கிற கடையில ரோட்ல நின்றா. ஏன்? கொரோனா புதுசு, கையில தள்ளி இல்ல. எத்தனை பேர் மாலையை கொண்டு போய் வச்சாங்க, எவ்வளவு பெண்மணிகள் அபாயோட நின்றாங்க. ஏன்? வறுமை. ஐதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காதல் ஃபக்ரு யகூனு குஃப்ரா. ஒரு மனுஷனுக்கு வீட்டுல கஷ்டம் வாரதீங்குது, கஷ்டம் வந்துட்டா தின்ன குடிக்க வழி இல்லையா,
அடுத்த கட்டம் அவன் ஹராத்துக்கு போவான். குஃபருக்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஃபருக்கு போனாலும் ஆச்சரியம். வறுமை வந்தா இதெல்லாம் நடக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி இங்க நிர்வாகம் யாரென்றும் எனக்கு தெரியாது. எனக்கு யாரென்றும் தெரியாது. யார் நிர்வாகத்தில் இருக்கிறேன்றும் தெரியாது. நிர்வாகியுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. வருட காலமாக இந்த குத்துபா ஓதுறேன். ஆனா நிர்வாகத்துல யார் இருக்கிறா என்ன இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகத்துக்கு சார்பாகவும் நான் பேசல, நிர்வாகத்துக்கு எதிர்ப்பாகவும் பேசல, யாரும் சொல்லியும் பேசல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிம்பர்ல இருந்து நடக்க வேண்டிய கடமைகளை மட்டும்தான் பேசுறேன். ஒரு நிர்வாகம் வந்துட்டா இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த ஒண்ணாவது வறுமை கோட்டுக்கு கீழே அழைக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்தை பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மஹல்லால் எடுத்து பாருங்க. 500 குடும்பம் என்றா 500 குடும்பத்துல ஒரு பட்டியல் எடுங்க. ஜகாத் கொடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜகாத் எடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் கவனிங்க. உலகத்துல எடுத்து பாருங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், இவங்க எப்படியாப்பட்ட ஒரு ஆள், சுப்ஹானல்லாஹ். இவங்களோட வரலாறு ஒவ்வொரு நிர்வாகியும் எடுத்து படி, ஒவ்வொரு நிர்வாகியும் எடுத்து படி. பெருசா 5 வருஷம் 10 வருஷம் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நிர்வாகத்திலே 2.5 வருஷம் ஆட்சி காலம், 2.5 வருஷம். சுப்ஹானல்லாஹ். இந்த 2.5 வருஷத்துல எந்த அளவுக்கு ஏழைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்தினாங்கன்றா, வரக்கூடிய நேரம் ஏழைகள் இருந்தாங்க, ஆனா நிர்வாகம் முடியக்கூடிய நேரம் ஜகாத் கொடுக்கிறவங்க தான் நீதாங்க, ஜகாத் எடுக்கிறவங்க இல்லையா. சுப்ஹான். எல்லாம் ஜகாத்துடைய பொருள்களை தலையில வச்சுட்டு தேடுவாங்க, யாராவது ஜகாத் எடுக்கிறீங்கன்னா நான் தாரன் என்று சொல்லி. அந்த அளவுக்கு 2.5 வருஷத்துல நிர்வாக மாற்றம். ஏன்? அதிகமானவங்களுக்கு பிளானிங் இல்லை, எப்படி செய்யணும் என்று தெரியாது. அதிகமானவங்க செய்யறதுக்கு பிளானிங் இருக்கும், அவங்களுக்கு வழி விட்டுறல்ல, உள்ளுக்கு வாரத்தை விட்டுறல்ல. இவங்க தான் காலமா இருக்கிறேன், ஏண்ட அப்பா ஏண்ட வாப்பா இப்படி சொல்றதுல என்ன பெருமை? ஒன்றும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு மஹல்லாக்களை சிறந்த முறையில் நிர்வாகம் செய்தார். உதாரணமாக இந்த மஹல்லாக்கு ஒரு 500 குடும்பம் மீந்தா, சந்தா பணம் இல்லாம, சந்தா மாசம் ஒரு 50 ரூபா 100 ரூபா அது இல்லாம மாசம் ஒரு குடும்பத்துல ஒரு 200 ரூபாய் எடுக்கிறேன் மஹல்லாவால். 200 ரூபாய் என்று இந்த காலத்துல பெரிய சல்லி இல்ல. ஒரு கொத்து எடுத்தாவே 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து எடுக்கிறான். 200 ரூபாய் பெரிய சல்லி ஒன்று அல்ல, மாசத்துக்கு 200 ரூபாய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு 20 ரூபாயும் இல்லை. அப்ப மாசத்துக்கு 200 ரூபாய் எடுத்தா ஒரு குடும்பத்துக்கு 500 குடும்பம் மீண்டேண்டா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம். மஹல்லாக்கு எப்படி செய்ய? ஐடியாஸ் குறவு, கேட்கறல்ல, உலமாக்கள் அணுகி கேட்கறல்ல, படிச்ச மக்களை வச்சு கேட்கறல்ல, என்ன செய்யணும் எப்படி செய்யணும். இந்த 12 லட்சத்தை வச்சு மாஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துல எவ்வளவு மாற்றம் கொண்டு வரையலாம். எங்கட மஹல்லால இருந்து ஒரு டாக்டரை கொண்டு வரையலாம், எங்கட மஹல்லால இருந்து ஒரு லோயரை கொண்டு வரையலாம், எங்கட மஹல்லா புள்ள ஒரு ஆலிமாவை உருவாக்கலாம், ஏன் ஒரு மதரசா ஒன்று உருவாக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிப்புகள் படிக்க வைக்கலும், அதே போல ஏழை பாளைகளுக்கு உதவி செய்யலும், கடன் குடிக்கலும். நீங்க நகையை எடுத்துட்டு அடல் கடைக்கு போவான மஸ்ஜிதுக்கு வாங்க. அக்குரன் ஏரியாவில் எவ்வளவு மஸ்ஜிதுகள்ல நீங்க நகை எடுத்துட்டு வாங்க, நாங்க நகையை வச்சு நாங்க சொல்லித்தாரோம், வட்டி அல்ல. நீங்க உங்களோட கடன் எப்ப திருப்பி தாரீங்களோ நாங்க நகையை ரிட்டர்ன் தாரோம். குடிக்கல உதவி செய்யலுமே. அப்போ ஏன் இப்படி சரி ஒரு உதவி செய்யலாம், ஏன் இப்படி நிர்வாகம் செய்யலாம்? யாரும் கோவிச்சு கொள்ளவான், வாரவன் எல்லாம் பார்க்கிற எப்படி தெரியுமா, அரசியல் இருக்கிறத போலதான் 1-2 பேர் இருக்கிறாங்களே சம்பரிச்சு கொள்ள பாக்குறாங்க நிர்வாகத்தை வச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். சம்பரிச்சு கொள்ற நீயத்துல யாரும் வந்துடவான். இதெல்லாம் அமானிதமான பணம், அப்படியாப்பட்ட மக்களுக்கு கொடுக்கவான. 3வது கடமை ஸ்பிரிச்சுவல், எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமான விடயங்கள் மஹல்லாக்கள் உயிர்ப்பிக்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க ரீதியான தெளிவு. சில மக்கள் யோசிக்கிறாங்க, நிர்வாகிகள் கிழமைக்கு கிழமை நல்ல உலமாக்களை கொண்டு வந்து மிம்பருக்கு ஏத்தினா நீ கடமை முடிச்சு, நல்ல பயானம் 30 நிமிஷம் கேட்பான், அதுக்கு போறோம். சரி 30 நிமிஷம் ஒரு குத்துபா கேட்கிறோம் என்று வைங்க. இந்த குத்துபா எத்தனை வருஷமா கேட்கிறோம், எத்தனை பேருக்க குத்துபா கேட்டீப்போ, என்ன மாற்றம் வாழ்க்கையில்? வருஷா வருஷம் ரமலான் வந்துட்டா பாவ மன்னிப்பு தேடுறோமா இல்லையா?
இத்தனை வருஷம் கேட்டா சொல்லுவோம் 50 வருஷம் ரமதான பாக்குறோம், எத்தனை பாவத்தை ஒட்டிக்கிறோம். எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லும், எத்தனை பேருக்கு பதில் சொல்லும், இத்தனை பாவத்தை ஒட்டிக்கிறோம் என்று. அந்த பாவங்கள் புதுசு புதுசா மாறு. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயான்ல மாற்றம் அல்ல, நாங்க மாற்றத்தை செய்யணும், இறங்கி செய்யும். மஹல்லா உள்ளுக்கு இறங்கி செய்யும். மஹல்லால யாரு நிக்காஹ் முடிச்சவங்க, முடிக்காதவங்க, முடிக்க யாரு ஈக்கிறான், யாரு படிச்சவங்க, யாரு இன்னும் படிச்சு கொண்டு ஈக்கிறோம். ஒரு சின்ன மஹல்லா கொழும்புல ஒரு சின்ன மஹல்லா, மட்டக்குழி ஏரியா சின்ன மஹல்லா, ஒரு 100 சொச்சம் குடும்பம் வைக்கக்கூடிய ஒரு சின்ன மஹல்லா. ஒரு சின்ன நிர்வாகி ஒன்றை சந்திச்ச, வல்லாஹி உண்மையான கதை, நிர்வாகி ஒன்றை சந்திச்ச, சின்ன பொடிய. இவர்கிட்ட கேட்க போகல, உங்களோட மஹல்லால் எப்படி நிர்வாகி. அவர் ஒரு லேப்டாப் எடுத்து காட்டினார், அவரோட மஹல்லாவுடைய நிர்வாகத்துடைய விஷயங்கள் எடுத்து காட்டினார். எப்படி தெரியுமா, மஹல்லால கை கால் ஏலாம் ஈக்கிறவங்க எத்தனை பேர் ஈக்கிறாங்க, அதுல ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை. இடையில ஸ்கூல் ட்ராப் ஆகினவங்க, 8ஆம் ஆண்டுல 9ஆம் ஆண்டினவங்க, விளவினவங்க எத்தனை பேர், படிச்சு கொண்டு ஈக்கிறவங்க எத்தனை பேர், படிச்சு முடிச்சவங்க எத்தனை பேர், டிகிரி ஹோல்டர் எத்தனை பேர், புல் தரவுகளும் அந்த கம்ப்யூட்டர்ல அவர் வச்சுக்கிறார் 100 லட்சம் குடும்பத்துக்கு. எங்களுக்கு எங்கட மஹல்லால இருக்கிறவங்கள எங்கேயோ கண்டமாயி ஜும்மால மட்டும்தான் மீட் ஆகுது. ஆனா தெரியா சொந்த மஹல்லா, ஆனா ஜும்மாலதான் மீட் ஆகிப்படும், இல்லாட்டி பெருநாளைக்கு தான் மீட் ஆகிப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொந்த மஹல்லாவை பத்தியே தெரியா. எத்தனை குடும்பம், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு படிக்காதவங்க இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹல்லா வாசிகள் எல்லாம் வச்சு மார்க்க தெளிவுகள் கொடுக்கப்படும். சும்மா இஷாக்க போற தஃசீருடைய கிளாஸ் வச்சு, தஜ்வீதுடைய கிளாஸ் வச்சு, அதுல மீக்கிறது எத்தனை, 500 குடும்பம் மீண்டா ஈக்கிறது 10 பேர். இந்த 10 பேருக்கு தஜ்வீத கொடுக்கிற அவ்வளவுதான். மத்த யாருக்கும் ஒன்றும் தெரியா, எல்லாம் ஓதினவங்க மாதிரி, எல்லாம் குர்ஆன் தெரியும் மாதிரி. குர்ஆன் தெரியும் என்றதால சாதனை, எனக்கு ஓத தெரியும் என்றது பெருமை அல்ல. ஓதக்கூடிய நேரம் குர்ஆனை விளங்கி ஓதுறதுதான் பெருமை. சஹாபாக்களுக்கு மத்தியில நபியும் இதைதான் செஞ்சாங்க, குர்ஆனை விளங்கப்படுத்தினான். இப்போ ஒரு அந்நிய மனுஷன், முஸ்லிம் அல்லாத ஒரு மனுஷன் வந்து உங்களோட குர்ஆன்ல இந்த ஜிஹாத பத்தி, அப்படி இல்ல ஹஜ்ஜ பத்தி, இந்த உம்ராவை பத்தி என்ன சொல்லிங்கன்னு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கண்டா எத்தனை முஸ்லிம்களுக்கு விளங்கப்படுத்த தெரியும். அதை என்னோட பூஜை கத்துமா கிட்டதான் கேட்கணுமேடுவான். பூஜை கத்துமா மட்டுமா தெரிஞ்சு கொள்ளணும், இது ஹஜ் உம்ரா பூஜை கத்துமா மட்டுமா தெரிஞ்சு கொள்ளணும் இல்ல, பள்ளி ஆளி மட்டுமல்ல. இந்த விஷயங்கள் தான் மஹல்லா வாசிகளுக்கு கொடுக்கப்படும். சந்தா என்றா என்ன விளங்கப்படுத்தணும். எவ்வளவு ஊர்கள்ல பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, அதுல மாசம் சந்தா சரியா தாராங்க இல்ல, தனியொரு குத்துபா ஒண்ணு செஞ்சாங்க, சந்தா மாசம் சந்தா 100 ரூபாய் தாராங்க இல்ல. ஏன் மக்களுக்கு சந்தா என்னன்னு தெரியா. சில மக்கள் இன்னமும் ஈக்கிறாங்க, விளப்பம் இல்லாத எவ்வளவு பேர் ஈக்கிறாங்க. வைத்து கேட்டா சொல்லுவாங்க சந்தா என்ன தெரியுமா, அது சந்தாக்கு கெட்ட தள்ளி என்றுவாங்க. அவ்வளவுதான் விலகி வச்சுக்கிறான். சந்தா என்றா என்னன்னு விளங்கப்படுத்தும், சதக்கா என்றா என்னன்னு விளங்கப்படுத்தும், ஜகாத் என்றா என்னன்னு விளங்கப்படுத்தும். தொழுகையுடைய விஷயங்கள், சட்ட திட்டங்கள், தொழுகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன செஞ்சா பாத்திலாகும், என்னென்ன செஞ்சா தொழுகை கூடாது, புதுவுடைய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கப்படும். இதெல்லாம் நிர்வாகத்துல கடமை. அது ஆள் வச்சோ இல்லாட்டி மஹல்லா ஆலிம வச்சோ, இதெல்லாம் மஹல்லா வாசிகளுக்கு சொல்லி கொடுக்கப்படணும். ஹஜ் உம்ராவுடைய தெளிவுகள், ஜனாதாவுடைய விஷயம், குடும்பத்துல ஒரு ஜனாதா விழுந்தா கோல் பண்ணி வர வைக்கணும். ஏன் ஜனாதா குளிப்பாட்டுறவங்க எங்களுக்கு குளிப்பாட்ட தெரியா, குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தா நாங்க அதுலயும் கேள்வி கேட்கிறோம். குளிப்பாட்டினதுக்கு சல்லி கேட்கறீங்க, இது சல்லி கேட்கலுமா, இதெல்லாம் இஸ்லாத்துல அனுமதிக்கா? இமாம் ஷாஃபியுடைய சட்டம், ஒருத்தர் ஜனாதாவை நீங்க குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டீங்களா, அவர் வீட்டுல ஜனாதாவை குளிப்பாட்டினாரா, அவர் எவ்வளவு கேட்டாரும் நீங்க கையில கொடுக்கறது தான் சட்டம். இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஹனஃபி மதஹப்ல தான் அது மக்ரூ இருக்கிறார். ஆனா ஷாஃபி மதஹப்ல நாங்க எல்லாம் ஷாஃபி. அந்த அடிப்படையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, அவங்க கேட்கிற சல்லியை நீங்க கொடுக்கதான். ஒன்று நீ குளிப்பாட்டணும், இல்லாட்டி வாரவங்களுக்கு சல்லி கொடுக்கணும். ஏன் எங்கட வாப்பட நஜீஸ அவர் தான் குளிப்பாட்டுறாரு. எங்கட வாப்பட நஜீஸ் எங்களுக்கு கிளீன் பண்ண தெரியா. நாங்க சின்னத்துல போல எங்களை நஜீஸ வாப்பா கிளீன் பண்ணார். ஆனா எங்கட வாப்பா எங்களுக்கு குளிப்பாட்ட தெரியா, எங்கட உம்மா எங்கட மகளுக்கு குளிப்பாட்ட தெரியா. அப்ப நாங்க தாய், நாங்க மகனாய் என்ன புரோசரமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதெல்லாம் சட்ட திட்டங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பலாயல்கள்.
ஜனாதா குளிப்பாட்டுறதுடைய சட்ட திட்டம் என்ன, கவாயில் என்ன, ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு ஜனாதா குளிப்பாட்டுவாங்களோ ஒரு நாளைக்கு 40 தடவை அல்லாஹ் அவரை மன்னிப்பான். சுப்ஹான். சும்மா விளையாட்டல்ல, இதெல்லாம் விளையாட்டான விஷயங்கள் அல்ல. இந்த தெளிவுகள் மார்க்கத்துல கொடுக்கப்படணும். ஜனாதாவுடைய விஷயம், கஃனுடைய விஷயம், பெரியவர்களின் சிலவங்களுக்கு ஓத தெரியாமைக்கும் தொலை தெரியாமைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிர்வாகம் வந்தா ஆத்மீக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்ல கவனம் செலுத்தி மஹல்லாவாசிகளுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் ஹாஃபில்மார்களை கொண்டு புரோசனம் எடுக்க தெரியும். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது தனியா பேசலும். இந்த தலைப்பு ஊர்ல இருக்கக்கூடிய ஹாஃபில்கள் யாரு இனம் காணணும், ஆலிம்கள் யாரு இனம் காணணும். சொந்த மஹல்லாக்கள் எவ்வளவு ஆலிம்கள் ஒதுக்கப்படுறாங்க. சொந்த மஹல்லா அங்க ஓதி வெளியாவினவர் எவ்வளவு மஹல்லால சொந்த உலமாக்கள் ஒதுக்கப்படுறாங்க. ஏன்? நிர்வாகி அவர் மிம்பருக்கு ஏறினா நிர்வாகியுடைய எல்லா லட்சணமும் வெளியில வரும் என்று பயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆலிம்களுக்கு உலமாக்களுக்கு வக்காலத்து வாங்குற பேச்சு அல்ல இது. சொந்த மஹல்லாவுடைய உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்படும், ஹுஃபலாக்கள் ஆலிம்கள் கண்ணியப்படுத்தப்படும். அவர் அங்க ஓதினவர் இங்க ஓதினவர் இல்ல இல்ல, ஆலிமா கண்ணியப்படுத்துறது எங்கட கடமை, அவ்வளவுதான். அது கங்கால பைத்தோமா குர்ஆனுக்கு நாங்க நேரடியா மாற்றம் செய்யறோம். தொழுதா சொர்க்கம் போகலும் என்று நாடவானம். தொழுகையை கொண்டு மட்டுமல்ல சொர்க்கம், நோம்ப கொண்டு மட்டுமல்ல சொர்க்கம். அதை தாண்டி இஸ்லாம் பல விஷயங்களை பேசுது. அதுல ஒன்றுதான் ஊர் உலமாக்களுடைய விஷயம். சில ஊர்கள்ல கவலையில பேசுற, சில ஊர்கள்ல சொந்த மஹல்லால இருக்கக்கூடிய ஒரு ஆலிமுக்கு குத்துபாண்டு கொடுக்க யோசிக்கிறார். அவர் உள்ளத்தால கவலை, என் வாப்பா இங்க, என் அப்பா இங்க, எல்லாம் இங்கதான். ஒரு மஹல்லால ஒரு குத்துபாண்டு தாராங்க இல்லையே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் போறாரு கேட்டு நிர்வாகத்துல, எனக்கு ஒரு குத்துபாண்டு தாங்களே, என் வாப்பா இங்க பழைய மனுஷர், எங்களோட வாப்போட ஒரு ஆசை, ஒரு ஹாஜத்து, எங்களோட உம்மோட ஹாஜத்து, எனக்கு குத்துபாண்டு தாங்களே நின்றா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நிர்வாகத்துல சொல்லக்கூடிய பதில்கள் இதெல்லாம். சில நிர்வாகிகள் சொல்றாங்க, நீங்க எப்படி அதை கேட்டு வருவீங்க? சும்மா கேட்டு வாரது உங்களுக்கு மதிப்பு இல்லை, நாங்களும் அவங்களே கூப்பிட்டாதான் மதிப்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாக தெரிவு எடுக்கக்கூடிய நேரம் ஊடூடா போயிட்டு நான் என்னைய நிர்வாகத்துக்கு போடுமோ எங்களே நிர்வாகத்துக்கு போடுங்கன்னு கேட்கலும், அது வெக்கம் அல்ல. ஒரு ஆலிம் குத்துபா கேட்டு வந்தா வெக்கம். எந்த வகையில நியாயம் இது? அது அவருடைய உரிமை, கேட்கலாம். அது வெக்கம் அல்ல, அது அவமானம் அல்ல. அவருடைய சொந்த மகள், அவர் தாராளமா கேட்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களுடைய விஷயத்துல புரோசனம் எடுங்க, அவர்களை கொண்டு செய்யுங்க. எத்தனை மஹல்லா உலமாக்கள் மஹல்லால இமாம்கள் ஆகிக்கிறான், எல்லாம் வேற வேற இடங்களுக்கு போறாங்க. சில ஆட்கள் வெளிநாடு போறாங்க, மஹல்லால இருக்கக்கூடிய நிர்வாகி கவனம் செலுத்துறல்ல. சிலவங்க யோசிக்கிற, இவர் எங்கட கொள்கையில இல்ல, இவர் எங்கட விஷயத்துல இல்ல, இவர் எங்களை விட்டு தூரம், அப்படி யோசிக்கவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுடைய விஷயத்துல கூட கண்ணியமா நடந்தார். உலமாக்களுடைய விஷயத்துல சுப்ஹானல்லாஹ் எத்தனை விஷயங்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸ்ல வச்சு பேசினாங்க, முஅஸ்ஸின்கள் என்றா யார்? ஒரு மஹல்லால மஸ்ஜிதுல முஅஸ்ஸினுடைய சிறப்பு என்ன பேசுறான். இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ்ல இருந்தாங்க. இந்த கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு முஅஸ்ஸினுடைய சிறப்பு சொல்றீங்களா? யுதவ்வது ஃபீ கபரிஹி, கபர்ல ஒரு முஅஸ்ஸின் மன் தின்னாஸ் அஸ்வல் வஹனாகன் யௌமல் கியாமா, கியாமத்துல நீண்ட கழுத்துடையவங்க முஅஸ்ஸின்கள். இப்படி எல்லாம் சிறப்பா விளங்கப்படுத்துறான். இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றத பார்த்தா ஒரு காலம் ஒன்று வரும் முஅஸ்ஸினாவை எல்லாம் மாலை தூக்குவானோல் போல யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சான். சிரிச்சு சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பள்ளியில அதான் செல்லக்கூடிய முஅஸ்ஸினா கணக்கும் எடுக்க மாட்டாங்க. ஐதான் இந்த காலம். பள்ளி இமாம்களே கணக்கு இல்லை, முஅஸ்ஸின்களே கணக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மூணாவது கட்டம் பள்ளி இமாம்கள் முஅஸ்ஸின்கள், அதே போல ஹுஃபலாக்கள் ஹாஃபிகள் புத்திஜீவிகள். இந்த நிர்வாகம் அவர்களை கொண்டு புரோசனம் எடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டம் நிர்வாகத்துடைய ஏரியாவுக்குள்ளால் ஏதாவது பாவம் நடந்தால் அதை தடுக்கும். ஒரு சண்டியன் அப்படி இல்ல, பெரியோர் ஊர்ல பெரியோர் ஆள், இவர்கிட்ட கேள்வி கேட்க பயம்,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிபந்தனையில ஒன்றுதான் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ். நிர்வாகத்துக்குள்ள வாரீங்களா அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்படுறல்ல. துனியால என்ன பாவம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறோத்தர நிர்வாகி ஈக்கணும். ஒரு டிவிடி கடை ஒரு விசிடி கடை வந்துட்டா வைத்து கேளுங்க. ஏன் தொழில் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்ல ஒரு வீட கடை ஒரு மாவ கடை அது இது வந்துட்டா பேசி கேளுங்க. பாவம் நடந்தா தடுக்கணும். இது நிர்வாகியுடைய கடமை. இப்படி ஏராளமான கடமைகள் இஸ்லாத்துல 4 விஷயங்களை சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. ஏராளமான கடமைகள் நிர்வாகத்துக்குள்ளால வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆலிமை வச்சு படிங்க. எனக்கு என்னென்ன கடமை இருக்குது, என்னென்ன அமானிதம் இருக்குது, யாரு நிர்வாகத்தை சரியா செய்யறாங்களோ. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல 2.5 வருஷம் ஆச்சு. கடைசி அவங்களுடைய நிர்வாகத்துல எல்லாம் கபூல் செஞ்சதுல அடையாளம் என்ன தெரியுமா? இவங்களோட ஜனாதாவை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரம் கிதாபில் எழுதுறாங்க, மௌத்தாவின சுஹதாக்கள் கூட அவங்களோட ஜனாதால கலந்து கொண்டாங்க. சுபஹான். என்ன நிர்வாகம் அப்படி. எத்தனையோ மலாயிக்காமார்கள் வந்தாங்க ஜனாதா அடக்கப்படுவது. அடக்கினத்துக்கு பின்னால வானத்துல இருந்து ஒரு சீத்தொண்ட அப்படியே பறந்து வருது, வந்து கபருக்கு மேலால விழுவுது. மனிதர்கள் எடுத்து பாக்குறாங்க. அதில் எழுதப்பட்டிருக்கு என்ன தெரியுமா? அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுக்கு நரகத்தில இருந்து விடுதலை சீட்டு வந்துட்டு. ஏன் தெரியுமா? நிர்வாகம் சரியாயிடுச்சு. அல்லாஹ் துனியால காட்டினான் நிர்வாகத்தை கொண்டு சொர்க்க போகலுமாப்பா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே நிர்வாகத்தை கொண்டு மோசடி செஞ்சோமா? அல்லாஹ் அதுக்கும் இஸ்லாத்துல உதாரணம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக காட்டுறான். அதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போகக்கூடிய நேரம் அவங்களோட சொத்து எவ்வளவு தெரியுமா? பூர்த்தியான சொத்து 21 தீனார். முழு உலகத்துல 3/1 ஆட்சி செஞ்சோம். மௌத்தா போகக்கூடிய நேரம் சொத்து 21 தீனார். கிதாபில் எழுதுறாங்க அந்த 21 தீனார்ல 10 தீனார் அவனோட மையத்து செலவுக்கு போயிடுச்சு. மீதி 11 தான் ஈஞ்சி பேலன்ஸ் சீக்கிர பிள்ளைகளுக்கு 11 பங்கு வைக்கப்பட்டுச்சு. இவ்வளவுதான் சொத்து 11 தீனார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்கள் வந்து கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு 11 தீனாரை மட்டும்தான் விட்டு வச்சுக்கிறீங்க. என்ன தெரியுமா சொன்னா? குர்ஆன் ஆயத்தோடு ஓதினா, இன்ன வலி அல்லாஹுல்லதீ நஸலல் கிதாப் வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். அவங்க நல்லடியார்களா இந்த நல்ல பிள்ளைகளா இருந்தா நான் பொறுப்பல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு பொறுப்பு. கெட்டவனா இருந்தா அது எனக்கு தேவையே இல்லை. ஏன் கெட்ட பிள்ளைய அர்த்தமே இல்லை வச்சு கொள்றேன். கிதாபில் எழுதுறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு போற ஆட்சிக்கு வந்தவங்க தான் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். இந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் மௌத்தா போகக்கூடிய நேரம் 11 புள்ள, ஒரு புள்ளைக்கு 10 லட்சம் திரகம் விட்டுட்டு போனான். ஒருத்தருக்கு 10 லட்சம் திரகம், 11 பேருக்கும் 10 லட்சம் விட்டுட்டு போனான். ஆனா கிதாபில் எழுதுறாங்க, ஒரு காலம் ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அப்துல் ரஹ்மான் பின் காசிர் ரஹ்மஹுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அந்த யுத்தத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 100 குதிரை தந்தாங்க பரிசா. 100 குதிரை தரக்கூடிய நேரம் அந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒழுங்கு ஆட்சி செய்யல, ஒழுங்க நிர்வாகம் செய்யல. அவங்களோட பிள்ளைகளும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஜாமியா மஸ்ஜிதுக்கு முன்னால பிச்சை எடுத்தாங்க என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. நிர்வாகம் சரியா இல்லையா? அது எங்களை மட்டுமல்ல, முழு பரம்பரையை பாதிக்கும் என்றது ஒரு காலம் மறக்கவான. எனவே நிர்வாகத்துக்குள்ளால வாரத்துக்கு முன்னால நிர்வாகத்துடைய சட்ட திட்டங்களை தேடி படி. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கடமை, என்னென்ன நான் செய்யணும், எப்படி நிர்வாகம் செய்யணும், மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அமானிதம் என்ற என்ன, வகுப்பு சம்பந்தமான விடயங்கள், எல்லா விடயங்களையும் தேடி படிங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யாழகர பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை